ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பிப்ரவரி மாதம் 2026 நடந்துட்டுருக்கு. பிப்ரவரியுடைய கடைசி நேரத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் ராஜயோகங்களும் உருவாகுது. இதனால் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி அந்த பொருள் சமுதாயத்தில் ஒரு சில தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதே போல தான் கிரகங்களாலும் ராஜ யோகங்களாலும் சில தாக்கங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி 27 ஏற்படும். அதனால் அந்த தாக்கங்கள் என்னென்ன, அதை சமாளிப்பது எப்படி அப்படிங்கிறத கடக ராசிக்காரங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஒரு துளசியில் எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த துளசி செம்மையாக வளர்வதற்கு அந்த துளசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணுமோ அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு கிரகங்களால் என்னென்ன சூழ்நிலை இருக்குது அதை தெரிஞ்சு நம்ம முன்னும் பின்னும் அடியெடுத்து வைக்கணும். அப்படி கிரகங்களால் முன்னும் பின்னும் அடியெடுத்து வைக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். ஒரு துளசி செடி எடுத்துக்கிட்டால் அது வாடாமல் இருக்க எப்படி தண்ணி ஊற்றணும், எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு இருக்குல்ல, அந்த ஐடியாக்கேற்ப தான் கிரகங்களாலேயும் நம்ம லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப செயல்படக்கூடிய ஐடியாவை உருவாக்கணும். அப்படி செயல்பட்டால் தான் ரொம்ப நல்லது. ஸோ இந்த பிப்ரவரியில் அப்படி என்ன கிரக பயிற்சிகள் நடக்குது, என்ன ராஜயோகங்கள் உருவாகுது அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 2026 ஆண்டில் பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னா இந்த மாதத்தில் பல கிரகங்கள் தங்களுடைய நிலையிலிருந்து மாறுறாங்க, அதாவது அவங்களுடைய நிலையிலிருந்து மாறுறாங்க. அதோடு பல ராஜயோகங்களையும் உருவாக்குறாங்க. இதனுடைய தாக்கம் தான் மேசம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிப்ரவரி 27 காணப்படும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி காணப்படுங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன கிரகப்பயிற்சி நடந்ததுங்கிறத லிஸ்ட்டில் சொல்கிறேன். பிப்ரவரி 3 அன்னைக்கு புதன் கும்பராசிக்கு வந்திருக்கிறாரு. பிப்ரவரி 6 அன்னைக்கு சுக்கிரன் கும்பராசிக்கு வந்திருக்கிறாரு. பிப்ரவரி 13 அன்னைக்கு சூரியன் கும்பராசிக்கு வந்திருக்கிறாரு. பிப்ரவரி 23 அன்னைக்கு செவ்வாய் கும்பராசிக்கு வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி கிரக பயிற்சிகள் நிறைய நடந்திருக்கு. இதனால் நிறைய ராஜயோகங்கள் உருவாயிருக்கு. ஃபஸ்ட்டு சதுரகிரிகை யோகமானது உருவாயிருக்கு. அதை தொடர்ந்து புதன் சுக்கிரன் சேர்க்கையால் லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாயிருக்கு. சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் சுக்கிரத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. சூரியன் செவ்வாய் சேர்க்கையால் மங்களத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. சூரிய புதன் சேர்க்கையால் புதத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. இந்த மாதிரி நிறைய யோகங்கள் உருவாயிருக்கு. ஆக்சுவலி இப்படி உருவாகக்கூடிய யோகங்களுடைய தாக்கத்தால் தான் சில ராசிக்காரங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும், நிதிநிலையில் நல்ல உயர்வு ஏற்படும், வெற்றிகள் குவியும், முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தேடி வரும். இப்போது இந்த தாக்கத்தால் பிப்ரவரி 27 உங்கள் ராசிக்காரங்களுக்கு ராஜயோகங்களால் அதிர்ஷ்டம் பெறுவீங்களா பெறமாட்டீங்களாங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஸோ கடக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக ஆயில்யோ பூசம் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கடகராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். இதில் பிறந்த கடகராசினருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் நீங்கும். தனாதிபதி சூரியனுடைய சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள் விலகும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமானது உண்டாகும். பணவரவு எதிர்பார்த்தது போல் இருக்கும். புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கலாம். பாதையில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள். வழக்குகள்லாம் திடீர் குழப்பம் ஏற்படலாம். தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது கவனம் தேவை.
இல்லைனா அதில் உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா பூசமில் பிறந்த கடக ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் வகரமாக இருந்தாலும் சுக்கிரன் பாகிஸ்தானத்தில் உச்சமாக இருப்பதால் இது யோகமான நாட்களாக அமையப்போகுது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமானது கிடைத்தாலும் அதிக உழைக்க வேண்டியது இருக்குது. மெயினாக சரக்குகளை அனுப்பும்போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட கூடுதல் கவனத்தோடு செயலாற்றணும். அப்போ தான் உங்கள் உத்தியோகத்தில் நன்மையானது நடக்கும். குடும்பாதிபதி சூரியன் அவருடைய ஸ்தானத்திற்கு சப்தமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். குடும்பத்தில் இதனால் சிறு சிறு சண்டைகள் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது, இல்லைனா உங்களுக்கு தான் கஷ்டங்க. நெக்ஸ்ட்டு கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மை தரும். பெரியோர்களிடம் ஆலோசனைகள் பெறுவது சிறந்தது. பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். அதில் ஒரு இது என்னென்னா, சமையல் செய்யும்போது மின் சாதனங்களை இயக்கும்போது கவனங்கிறது ரொம்ப 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 தேவை. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனையானது மேலோங்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும். வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கைங்கிறது ரொம்ப அவசியம். வீண் செலவு ஏற்படும். அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம். அதனால் அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம், கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மேலிடத்துல கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும். மாணவர்களுக்கு கூட கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை கை கொடுக்கும். ஸோ அதனால் அவங்க ஆலோசனைக்கேற்ப செயல்படுங்க. ஸோ உங்களுக்கான முழுமையான பலன்கள் இதுதாங்க. ஸோ கடக ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப இந்த டைம் என்ன பலன்களை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த கிரக தோஷங்கள் இந்த மாதிரி ராஜயோகங்கள் டைமில் ஏற்படும். இந்த நேரம் உங்களுக்கு ஆபத்தான நேரமாகவும் இருக்கும். அந்த ஆபத்தான நேரத்தை சமாளிப்பதற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ பரிகாரம் என்னங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. இந்த பரிகாரம் நம்பிக்கையோடு செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பலிக்காது. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு ₹1 நாணயம் தேவை. ₹1 நாணயம் ஒரு 5 தேவை. சரி, இப்போ பரிகாரம் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். உங்கள் வீட்டு பூஜரையில் விநாயகருடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும், அதுக்கு காணிக்கையாக ₹1 நாணயத்தை உனக்கு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ₹1 நாணயத்தை 5 முறை வேண்டி வைக்கணும். ஏன்னா கிரகங்கள் நாலா பக்கம் இருந்து உங்களை அடிக்கும். அந்த நாலா பக்கம் அடிக்கக்கூடிய கிரகங்களுடைய தாக்கங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு ₹5 விநாயகருடைய பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணும். பிப்ரவரி 27 அன்றைக்கே இந்த பரிகாரம் செய்துட்டிங்கன்னா கொஞ்ச நாளில் உங்களுக்கு கிரகங்கள் எல்லாம் மாறுற வரைக்கும் அந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ₹1 பரிகாரம் பலிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நாட்கள் கொஞ்சம் நல்லபடியாக அமையும் போது அந்த ₹1 நாணயத்தை கோவில் உண்டியில் போட்டுருங்க. ஸோ இந்த மெத்தடில் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் தலையெழுத்து மாறும். இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு செய்ய முடியல, எனக்கு வேறு ஏதாவது சொல்லு அப்படிங்கிறவங்க ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வகையில் ஏதாவது சாதத்தை வாங்கி தானம் பண்ணுங்க. எலுமிச்சை சாதம், லெமன் சாதம், புளி சாதம், இந்த மாதிரி எவ்வளவோ சாதம் இருக்குது. ஸோ அந்த சாதங்களில் உங்களால் சக்திக்கேற்ப என்ன சாதம் வாங்க முடியுமோ அந்த சாதத்தை வாங்கி நீங்கள் யாராவது ஏழை எளியவர்களுக்கு பசியாடுற மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு புண்ணியம் சேரும். ஸோ 2ல் எது செய்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் நம்பிக்கையோடு இதை செய்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அவையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள்.
அப்புறம் உங்கள் ராசிக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு ஜோதிட ரீதியாக டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கான டவுட்டை கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.